ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் யமுனாவோட கல்யாணத்தை பற்றி நிவின் கிட்ட பேசின காவேரி என்ன பண்ணுறாங்க, யமுனா கிட்டேயும் சொல்லி வெளியில் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கக்கா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்க, ஒரு நிமிஷம் இரு யமுனா, நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் நிவினுக்கும் வந்து சொல்கிறாங்க, உனக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கோயில் அப்படின்ற மாதிரி ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கார் நிவினும். இந்த பக்கம் என்னக்கா நிவின் இங்கே வர போகிறாரா, எதுக்காக என்னை வர வச்சிருக்க இங்கே அப்படின்றாங்க யமுனா. எல்லாம் சந்தோஷமான விஷயம் தாண்டி, நிவின் கிட்ட கல்யாணத்தை பற்றி பேசியிருக்கேன், உன்னை கல்யாணம் பண்ணி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டு யமுனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னக்கா சொல்கிறேன், உண்மையாவா நிவின் அந்த கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிறாங்க. ஆமாம் யமுனா, நிவின் கிட்ட நான் பேசியிருக்கேன், அதுக்காக தான் அவரை வர சொல்லியிருக்கேன் அப்படின்றாங்க. அக்கா என்னால் இதை நம்பவே முடியலக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்றாங்க. 2 பேருமே ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆளே காணோம். என்னக்கா இன்னும் நிவின் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யமுனா ரொம்ப அப்செட் ஆகிறாங்க. தெரியலடி, வர சொல்லியிருக்கா, வரேன்னு தான் சொல்லியிருந்தா போல அப்படின்றாங்க காவேரியும். ரொம்ப நேரம் கழிச்சு என்ன பண்ணுறாங்க, நிவின் அந்த இடத்துக்கு வராங்க. நிவினை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. யமுனா அக்கா வந்துட்டா இருக்காங்க பாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க நிவின், இவ்வளோ நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்து எல்லா ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. என்ன காவேரி நில்லு ஒரு நிமிஷம், இப்போ நான் வரேன்னு சொல்லிட்டு தான் சொன்னானா, நான் இப்போ கல்யாணத்துக்கு சம்மதிக்கலையே காவேரி அப்படின்றாங்க. இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகிறாங்க யமுனா. என்ன சொல்கிறீங்க நிவின், இதை பற்றி தான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட பேசிட்டு வந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எல்லாம் எனக்கு புரியுது காவேரி, நான் அதுக்காக சொல்ல வரல. இருந்தாலும் உங்கள் வீட்டையும் யோசிக்கோ, எங்கள் வீட்டையும் யோசிச்சுக்கோ. ஏற்கனவே 1008 பிரச்சனையை க்ராஸ் பண்ணி தான் நம்ம எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். வீட்டுக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ண முடியும். அதே மாதிரி தான் உங்கள் வீட்லேயும் நீ ஏற்கனவே வந்து தெரியாதனமாக கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால தான் உங்கள் வீட்டில் என்னென்னலாம் பண்ணாங்கன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் அம்மா எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டாங்க. திரும்ப அதே தப்பை பண்ண பார்க்குறிய காவேரி. அதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுதுங்க. ஆனால் இப்போதைக்கு எனக்கு யமுனோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். அவளை பற்றி மட்டும் தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்றாங்க. ஓகே காவேரி, நீ யோசிக்கிறது தப்பு இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, வீட்டில் உள்ளவங்க 2 சைட்லேயும் எல்லாரோட சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்றாங்க நிவின். அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க யமுனாவும். யோசிச்சு பார்த்தா காவேரி, நீங்கள் சொல்கிறதும் சரிதான் நிவின். கண்டிப்பாக நான் வீட்டில் வந்து இதை பற்றி பேசிட்டு கூடிய சீக்கிரமே நீங்கள் வந்து யமுனா வந்து கல்யாணம் பண்ணிக்க பாருங்கள் அப்படின்றாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க நிவினும். விஜய்கிட்டையும் முதல்ல இருந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. விஜயும் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, அப்பா எப்படியும் நம்ம ரூட் கிளியர் ஆச்சு அப்படின்ற மாதிரி. காவேரி, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்க. யமுனாவோட கல்யாணத்தை பற்றி நீங்கள் தான் வந்து வீட்டில் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதன் பேரில் என்ன பண்ணுறாங்க, விஜயும் சந்தோஷப்படுறாங்க. உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா காவேரி, என்ன காவேரி எங்கிட்ட போய் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படின்றாரு விஜயும். அதான் ஃபார்ம் ஹவுஸில் வந்து காவேரி யமுனா 2 பேரும் வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து யமுனாவை பார்த்து என்னடி நினச்சிட்டு இருக்கா, இத்தனை நாள் போய் அங்கே உட்காந்துட்டு வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுக்காக யமுனாவை திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, இல்லை தப்பி, நீங்கள் ஏதோ 2 நாள் போய் தங்கிட்டு வருவீங்க, அதை இடையில வந்து இவ ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தானே இருக்குது, அதனால தான் தம்பி கேட்டேன் அப்படின்றாங்க. என்னத்தை நீங்கள் வேறு, இதெல்லாம் ஒன்றும் டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, யமுனாவுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு போனதே அப்படின்றாங்க விஜயும். அதுக்கப்புறம் காவேரியும் கண்ணை காட்டு, அதுக்கப்புறம் இப்போ தானே ஊர்லேருந்து வந்திருக்கோம், அப்புறமா இந்த விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்றாங்க விஜய். இதுதான் காவேரி வீட்டுக்கு போனதும் தாத்தா வந்து நல்லா விசாரிக்கிறாரு. என்னம்மா எப்படிம்மா போச்சு, ஃபார்ம் ஹவுஸ்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நல்லா இருந்துச்சு தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க காவேரியும். அதான் இவங்க 3 பேரையும் பார்த்து ராகினி ரொம்பவே சந்தேகப்படுறாங்க. ஏதோ ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கு, அது என்னன்னு தான் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறமா நிவின் யமுனா விஷயத்தை பற்றி வந்து விஜய் அவங்க வீட்டில் உள்ளவங்க கிட்ட பேசுகிறாரா இல்லையா, அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.